முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மறக்க முடியாத மாபெரும் தலைவர் பற்றி நமது கடையர் டிவியில். பிரதமரான தனது அன்னை படுகொலை செய்யப்பட்ட சில மணி நேரத்துக்குள் அவர் பிரதமராக பொறுப்பேற்று கொண்டபோது தாயை இழந்த தனையனுக்கு எல்லாரும் ஆறுதல் கூறுகின்ற நிலை மாறி தனையனே எல்லோருக்கும் ஆறுதல் கூறிய காட்சியை நாம் பார்த்தோம். தனது தாயின் ஈமச்சடங்கின் போது அவர் நடந்து கொண்ட விதம் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை தந்தது. பிரதமராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே பொது தேர்தலை அறிவித்து மக்களின் பெருவாரியான வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக பிரதமராக உலகத்தின் முன்னே கம்பீரமாக நின்றார் ராஜீவ் காந்தி. இந்த நாட்டின் வறுமையையும் ஒழிக்க விஞ்ஞானத்தாலும் தொழில்நுட்பத்தால் தான் விரட்ட முடியும் என்று ராஜீவ் காந்தி நம்பினார். நாடு எதிர்நோக்கி இருந்த பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திறந்த மனதுடன் பல முயற்சிகளையும் மேற்கொண்டார். பஞ்சாப் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அசாம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உடன்பாடு கண்டார். இந்த உடன்பாட்டை காண்பதில் கட்சி கண்ணோட்டமின்றி நாட்டு நலனையே பெரிதாக மதித்தார். கூர்கா பிரச்சனையையும் மிசோ மக்கள் பிரச்சனையும் தீர்க்க பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்தார். ஜனநாயகத்தின் அதிகாரங்கள் ஓரிடத்தில் குவிந்திருப்பதை தடுத்து அதை கீழ்மட்டத்தில் பகிர்ந்து கொடுக்க பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கே அதிகாரம் என்ற லட்சியத்தை அடைய முயன்றார். இலங்கை தமிழர்களில் 40 ஆண்டுகால பிரச்சனையை தீர்க்க இலங்கை அதிபர் ஜெயவர்த்தனாவுடன் உடன்பாடு கண்டார். சிங்களத்தீவினுக்கு ஓர் பாலம் அமைப்போம் என்ற மகாகவி பாரதியின் அறைகூவலை செயல்படுத்த சேது சமுத்திர திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையை அரசியல் நோக்கத்தோடு பார்க்காமல் மனிதாபிமான அடிப்படையில் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண உடன்பாட்டின் மூலம் முயற்சிகள் செய்தார். மாலத்தீவில் ஆட்சியை எதிர்த்து கலகப்போர் நடந்தபோது அந்த அரசு மேற்கொண்ட தற்கிணங்க இராணுவத்தை அனுப்பி போரை அடக்கி அந்நாட்டை காப்பாற்றிய பெருமை ராஜீவ் காந்திக்கு உண்டு. அந்நிய நாடுகளானாலும் அண்டை நாடுகளானாலும் சுமூகமான உறவை பேண சார்க் என்ற அமைப்பை உருவாக்க பெரும் பங்கேற்றிருக்கிறார். 1988 ராஜீவின் சீன விஜயம் அந்நாட்டுடன் நமது உறவுகளை புதுப்பிக்க பெரிதும் உதவியது. நமீபியா விடுதலை பெற உலக அரங்கில் குரல் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கும் விடுதலையும் பெற்று தந்தார். சர்வதேச அரங்கில் வடக்கு தெற்கு, அதாவது நார்த் சவுத் பிரச்சனையாக இருந்தாலும் தெற்கு தெற்கு கூட்டுறவாக, அதாவது சவுத்து சவுத் கோ ஆப்ரேஷனாக இருந்தாலும், ஐநா சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருந்தாலும், அணிசேரா நாடுகளின் பிரச்சனையாக இருந்தாலும், காமன்வெல்த் விவகாரமாக இருந்தாலும், இவற்றில் ராஜீவ் காந்தியின் பங்கு வியக்கும் வகையில் இருந்தது. ராஜீவ் தனது இளம் வயதிலேயே அணிசேரா இயக்கத்தின் தலைவராகவும் காமன்வெல்த் நாடுகளின் உந்து சக்தியாகவும் விளங்கியவர். 5 கண்டங்களைச் சேர்ந்த 6 நாடுகளின் துணையுடன் அவர் மேற்கொண்ட ஆயுத குறைப்பு முயற்சி அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களோடு ராஜீவ் காந்தி கொண்டிருந்த நெருக்கமும் அன்பும் அளவு அற்றது. தமிழ் மண்ணின் கிராமமாக பலமுறை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து அன்பை பொழிந்தார். மக்களின் பாச வெள்ளத்தில் திளைத்தார். உலக சமாதானத்தின் தூதுவராகவும் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவலராகவும் விளங்கியவர் ராஜீவ் காந்தி. 1991 தமிழ் மண்ணில் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்தபோது ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்ட நாள்தான் மே 21. தாமரை பூ போல மலர்ந்த முகத்துடன் எந்நேரமும் சிரித்தவாறு எந்த தமிழ் மக்களை நேசித்தாரோ அதே இனத்தைச் சேர்ந்த அந்நியர்கள், இந்தியாவின் பகைவர்கள் தமிழகத்தில் ஊடுருவி ராஜீவ் காந்தியின் இளகிய மனதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த ராமானுஜர் பிறந்த புண்ணிய மண்ணில் படுகொலை செய்தார்கள். அந்த சமயத்தில் பிரதமராகவோ அமைச்சராகவோ இல்லாத போதும் ராஜீவ் காந்தியின் இறுதி ஊர்வலத்தில் 63 நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள், மன்னர்கள், பிரதமர்கள்,
அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டது ராஜீவ் காந்தி தனக்கென உலக அரங்கில் ஏற்படுத்தி சென்றிருந்த செல்வாக்கையும் மதிப்பையும் காட்டுவதாக இருந்தது. இத்தகைய அரசியல் படுகொலை செய்கிற தீவிரவாத அமைப்புகளை எதிர்த்து உலக நாடுகளெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. எந்த தீவிரவாதத்துக்கு ராஜீவ் உயிரிழந்தாரோ அந்த தீவிரவாதத்தை முறியடிக்க ஓரணியில் திரண்டு சூளுரை ஏற்க வேண்டிய நாள்தான் இந்த மே 21.